இன்றைக்கி ஹாப்பி பொங்கல், அதாவது தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை அப்படின்னா அது என்ன அப்படின்னா, என்னோடய சேனல் நேமை சர்ச்சிங் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கேன். IDS அப்படின்னு நான் அதை மாற்றி வச்சுருக்கேன். அது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், சர்ச் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்குள்ளே வர்ற மாதிரி, ஈஸியாக சர்ச் பண்ணால் மாட்டுற மாதிரி. இந்த இன்க்ரெடிபிள்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து ரொம்ப ஃபேமஸான நேம், அதில் நம்ம மாட்ட முடியாது. அதனால் IDS அப்படின்னு நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். இன்க்ரெடிபிள்ஸ் தான், அதை நான் IDS அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபார்மில் மாற்றிருக்கேன். ஸோ இப்போது இனிமேல் நம்ம சேனலோட நேம் தி IDS, அதாவது தி இன்க்ரெடிபிள்ஸ் தான், அதுக்கு வந்து நம்ம IDS அப்படின்னு நான் அதை மாற்றி வச்சுருக்கேன். அண்ட் நேற்று மாஸ்டர் படம் பார்த்தேன். மாஸ்டர் படம் எப்படி இருக்குது? ரிவ்யூலாம் கிடையாது, சும்மா நான் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது வரைக்கும் வந்த விஜய் படங்களில் இது இந்த துப்பாக்கி, மெர்சல், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேஜிக்கை இந்த படம் க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜோட மிகப்பெரிய உழைப்பு, அவரோட ஸ்க்ரீன் பிளே. டாம் அண்ட் ஜெரி ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் தான், ஆனால் அந்த கேட் அண்ட் மவுஸ் கேமில் எப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வர முடியும்? ஒவ்வொரு சீனுமே புதுசாக தான் இருக்குது, எதுவுமே இது வரைக்கும் பார்த்த சீன் மாதிரி இல்லை, எல்லாமே புதுசாக இருக்குது. எல்லாருக்குமே ஸ்க்ரீனில் ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நம்ம கதையோட நாயகன் ஹீரோவோட ஸ்பேஸ் என்ன? விஜய் பற்றி நம்ம சொல்ல வேண்டாம், அவர் எப்பயுமே அவர் சும்மா வந்தாலே மாஸ் தான். அவருடைய லுக்கு, கரிஸ்மா, அப்புறம் டான்ஸிங்கு, ஸ்டைலு எல்லாமே பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் போதே தவிர குறைஞ்சே ஆகலை. அவரை பார்த்து யாரும் சொல்ல முடியாது அவருக்கு 46 வயசுன்னு. அவ்வளோ ஃபிட்டாக, யங்காக, வேகமாக, ஆக்டிவாக இருக்கார். நல்லா ஸ்பீடாக டான்ஸ் ஆடுறாரு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தில் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காரு. அதாவது என்னென்னா, ஓகே இப்போது விஜய் பற்றி பார்த்தோம், அடுத்து விஜய் சேதுபதி பற்றி பார்ப்போம். விஜய் சேதுபதி அவர் செம்மையாக பண்ணிகிட்ருக்கார் இந்த படத்தில். சும்மா பேட்டையில் வந்து நம்ம எதிர்பார்த்தோம் அவர் வில்லனிசம் வேறு லெவலில் இருக்கும்னு, ஆனால் கொஞ்சம் டம்மி பண்ணி விட்டாங்க. பட் இதில் அந்த டம்மி பண்ணுறது எதுவுமே கிடையாது. அவர் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கெத்தாகவே மெயின்டைன் பண்ணுறாரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப தனித்துவமாக தெரியுது. அண்ட் விஜய்க்கு ஈக்குவலாக அவரும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் தாண்டி கூட அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் இதை அவர் அலோவ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயினாக வர மாளவிகா மோகன், அவங்களும் அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் பெருசாக ரொமான்டிக் போர்ஷன்லாம் படத்தில் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா போய்கிட்டுருக்கு. இந்த படத்தில் விஜய் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை கொடுத்துருக்காரு. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிங், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆட்டிடியூட், டிஃப்ரெண்ட்டான ஒரு மேனரிசம்லாம் பண்ணியிருக்காரு. அது தியேட்டரில் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது, ஒரு படத்தோட உயிரோட்டம் எது அப்படின்னா BGM. அனிருத்தோட சாங் அண்ட் BGM எல்லாமே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. விஜய் பாடின பாட்டு, அவர் விஜய்க்குன்னு போட்ட BGM, விஜய் சேதுபதிக்கு போட்ட BGMலாம் செம்மையாக இருக்குது. இந்த படம் உண்மையிலே வெயிட்டான படம். மாஸ்டர் தமிழ் சினிமாவை திருப்பி புத்துணர்ச்சி கொண்டு வந்த ஒரு படம். மாஸ்டர் கண்டிப்பாகவே ஒரு பிளாக் பஸ்டர் தான். இந்த பொங்கல் மாஸ்டர் பொங்கல் தான். படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லென்த், டியூரேஷன். 3 ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருந்தாலும், இந்த விஜய் சேதுபதி 2 பேரும் சேர்ந்து படத்தை கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் இந்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லாம் எப்படி ஹிட் ஆகும் அப்படின்னா, லாஜிக் இல்லைனாலும் ஒரு மேஜிக் இருக்கும். அந்த மேஜிக் இந்த படத்தில் நல்லா க்ரியேட் ஆகிடுச்சு. அதனால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தான்.